அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ நல்லா ஹாயாக மேய்ஞ்சிட்ருக்காங்க. இப்போ என்னென்னா அந்த சின்ன மஞ்சளை நல்லா மிதிக்குது இந்த பெரிய சேவை. இன்றைக்கி காலையில் தான் பார்த்தேன். ஸோ அடுத்த ஆள் கன்ஃபார்ம் ஆகியாச்சு. இந்த சின்ன சேவை சின்ன கோழி தான், சின்ன மஞ்சள் தான் அடுத்தது வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது வேண்டாம் நம்ம ஊர்லேருந்து இப்போ புதுசாக வந்த கோழி வரும். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இது காலையில் பார்க்குறப்ப அடையில் தான் உட்காந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு வெளியே உலாவிட்டு இருந்துச்சு. மறுபடியும் போய் உக்காந்துச்சா என்னன்னு தெரியல. ஸோ என்ன பண்ணுதுங்க, கரெக்டாக வந்து உட்காந்துருச்சு. உள்ளதான் உட்காந்துருக்கு. என்னன்னு தெரியல, இந்த ஒரு 4-5 நாளாக வாத்து முட்டை போட காணோம். வேறு யாராச்சும் முட்டை போட்டிருக்காங்களான்னு பார்த்தா அவங்களும் யாரும் முட்டை போடல. அடுத்த முட்டைக்கு வர போகிறது அநேகமாக கண்டிப்பாக வந்து சின்ன மஞ்சா. இது அடுத்தது கண்டிப்பாக முட்டைக்கு வந்துடும், எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா பெரிய சேவை வந்து சின்ன மஞ்சளாக தான் மிதிக்குது. காலையில் தான் பார்த்தோம். கருவேப்பிலை கன்று பாருங்கள் அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட மேலே வர மாட்டேங்குது பாருங்க. அதே சைஸில் தான் இருக்குது. லைட்டாக சிமிர் அடித்து மேலே வருது. கொஞ்சம் நல்லா ஹைட்டாக வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த கேஜி நம்ம வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் கூட மேலே வர மாட்டேங்குது பாருங்கள். ஸோ இவன் சின்னவன் வந்து இன்னும் சிங்கிளாக தான் சுற்றுறான் பாவம். அவன் என்னென்னமோ ட்ரை பண்ணுறான். யாரும் அவனுக்கு முடிய மாட்டேங்கிறாங்க, இவருக்கு மட்டும்தான். ஸோ கின்னி கோழியும் முட்டைக்கு வந்தாலும் வரணும்னு நினைக்கிறேன். கின்னி கோழியும் வந்து போய் இடம் பார்த்துக்கிட்டே இருக்குது. அநேகமாக கின்னி கோழி சீக்கிரத்தில் முட்டை விட ஆரம்பிச்சிடும். அதுதான் அது எப்போ முட்டைக்கு வரும்னு தெரில. எப்படியும் ஒரு மாதம் ஆகும். இது உட்கார விட்டு தான் அடுத்தது அது வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்தா தெரியும் ஒரு என்ன அழகாக அவங்க வந்து அந்த ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறாங்க அழகா. இது இப்படி நல்லா மேய்ஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா. ஏதாச்சும் மேலே பருந்தோ ஏதோ ஒன்று கத்துச்சுன்னா அஷா ஒரு மாதிரி ஒரு சவுண்டு ஒன்று கொடுக்குதுங்க. கொடுத்து எல்லாம் பட்டுன்னு அதை புதற்கூட போயிடுறாங்க. கிடுக்கிட்டு ஓடிடுறாங்க. நாய் வந்தாலும் சரி, ஏதாச்சும் இது பருந்து வந்தாலும் சரி, அவ்வளோ ஒரு அழகாக மெயின்டைன் பண்ணுது. ஸோ எல்லாத்துக்குமே இன்டிமெண்ட் கொடுக்குறது வந்து இந்த பெரிய சேவை தான். சின்ன சேவை அது பண்ணுறது இல்லை. இந்த பெரிய சேவை மட்டும்தான் அந்த கரெக்டாக எல்லாத்துக்கும். ஆக்சுவலாக சின்ன சேவலும் இப்படி மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுன்னா இது கொடுக்குற அந்த ஒரு இன்டிமெண்ட்டுக்கு கரெக்டாக எல்லாம் உள்ளார போயிடுது, அழகாக உள்ளார போயிடுது. இப்போ சின்ன சேவலே வந்து அங்கே உள்ளார உட்காந்துருக்கு. மற்ற மெயின்டெனன்ஸ் எல்லாமே இவன் தான் அழகாக பார்க்குறான். செம்மையாக இது பண்ணுது. அது பார்க்க நம்மளுக்கே ஒரு ஏதோ இவ்வளோ சும்மா பார்க்குறதுக்கு நார்மலாக ஒரு கோழி இருக்குது முட்டை போடுது அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு வெளியேருந்து பார்க்குறதுக்கு. ஆனால் அது உட்காந்து அது டீப்பாக என்ன பண்ணுது என்ன செய்யுது எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக அதோட ஃபேமிலி அழகாக மெயின்டைன் பண்ணுது. ஸோ நான் இப்போ அந்த பெட்டைக்கோழி கூப்பிட்டு உக்காந்து நல்லா குழி தோண்டி உட்காந்து எல்லாம் மண்குழியில் அடிச்சுக்கிட்டு அழகாக இது பண்ணிகிட்ருக்கு.